ஹாய் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப 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 முக்கியமான அப்டேட். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன். நம்மளோட சேனல் ஆரம்பிக்கிற முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் சேனல் ஆரம்பித்தோம். ஸோ நம்ம எந்த ப்ராஃபிட் இல்லை பைசா அந்த நோக்கத்துக்காக நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. அது ஸ்டில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், பல வீடியோஸ் பார்த்தோன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதுவும் நம்ம இன்ட்ரன்சிக் வேல்யூவேஷனில் பல ஸ்டாக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். இது ஃபண்டமெண்டலாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் இருக்கும், இது இவ்வளோ போகலாம் அப்படிங்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். தற்போது அந்த சந்தையில் என்ன மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, சில பேர் அவங்களுடைய சந்தோஷம், நாங்கள் வாங்கின ப்ரோ இவ்வளோ மேலே இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் இது வரைக்கும் இவ்வளோ ப்ராஃபிட் நான் பண்ணதில்லை, பட் உங்கள் கைடன்ஸ் மூலமாக நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பட் இப்பயுமே என்ன அப்படின்னா, நாம் சொல்லிக் கொடுத்தது முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற வருத்தம் எனக்கு நிறையா இருக்குது. சில வீடியோக்கு நான் சொல்லிக் கொடுத்தது அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணதும் உண்டு. இப்போ ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலுக்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா, நம்ம டெலிகிராம் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பல ஷேர்ஸஸ் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்பவே தெளிவாக கொடுத்தோம். இப்போ பெல்லு கூட ரீசெண்டாக எவ்வளோ போகுன்னு கொடுத்தோம், பெல்லை ஏற்கனவே எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஃபியூச்சர் ரீட்டெயிலுக்கு நம்ம 68 ரூபாய்க்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அது 88 போகும், அது தாண்டா தான் மேலே போகும்னு சொன்னோம். 91 போயிட்டு அகைன் ரிவர்ஸ். இப்போ அதுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். எஸ் பேங்க் தான் ரொம்பவே எல்லாத்தையும் ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுச்சு. ஏன்னா என்னன்னே தெரியல, இந்த பேங்க் மேலே பலருக்கு ஒரு கண்ணாகவே இருக்குது. ஸோ நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மீட்டிங்கில் தெளிவாக சொல்லியிருப்பேன், எஸ் பேங்கை விட வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், அது போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐஎல்எஃப் செக்யூரிட்டிஸ் நம்ம ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தோம், அது எவ்வளோ போகும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் பேங்க் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ ஐடிசி இது ரொம்பவே அதிகமாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது ரொம்ப அழகாகவே ட்ரேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அங்கே ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க, சந்தோஷம். பட் திருப்பியும் சொல்கிறேன், கற்றுக்கணும். சும்மா நான் என்னையே எதிர்பார்த்துருக்க வேணாம். இது பாருங்கள், தறி நெசவு மாதிரி ஏகப்பட்ட கோடை போட்டிருக்கேன். பட் ஜி நெட்வொர்க் எப்படி போகும், எப்படி ட்ரையல் ஆகும், ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரும் காலத்தில் இப்போ குறிப்பாக இந்த டாடா மோட்டரில் இவ்வளோ தான் ஜோன் போகும், இது போகாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். சன் டிவி எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேரையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஏன் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது, ஒரு ஷேர்ஸ் 100 ரூபா விற்கிது, அதன் மதிப்பு 80 ரூபா. அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ரேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் வாங்கிட்டேன், இப்போ நான் எங்கே வெளியே வரணும். ஸோ ஃபண்டமெண்டலை வச்சு நம்ம வெளியில் வர முடியாது, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். அந்த இடத்துல நம்ம டெக்னிக்கல் கற்றுக்கணும். டெக்னிக்கல் கற்றுட்டோம் அப்படின்னா, இது எங்கே ரிவர்ஸ் ஆகும், எவ்வளோ தூரம் மேலே போகும், மேலே போய் கீழே வருமா, அதோட டார்கெட் என்ன, எங்கே புக் பண்ணலாம், அகெயின் திருப்பி கீழே வருமா, வாங்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ நாம் எப்போ பண்ண போகிறோம்னா, வர ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக நடக்கிற அந்த ஆப்ஷன் கிளாஸுக்கு பதிலாக இனிமேல் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் 11 to 1 மணி வரைக்கும். ஸோ நீங்கள் 10:30 நீங்கள் உள்ளே வர ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் 1 மணி நேரம் நான் பேசுவேன், அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இது சீரியஸ் மாதிரி போகும். என்னோடய 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை ஒரே 1 மணி நேரத்தில் கற்றுக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக தான் இப்போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி தருவேன். ஸோ பொறுமையாக கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரையும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும். அது மார்க்கெட் இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற சில மெத்தடாலஜி ஐடியாலஜி இருக்குது. போக போக கொஞ்சமாக கற்றுக்கலாம். உங்கள் சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். சிலர் உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் தெரிவிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி.